நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் நிச்சயமானா கிடையாது. பட் கன்சிஸ்டன்சி வாஸ் த சீக்ரெட் டு மை சக்ஸஸ். ஏன் சக்ஸஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் என்ன பெருசாக அச்சீவ் பண்ணாலும் அதுக்கும் கன்சிஸ்டன்சி ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 365 டேஸில் நான் இவ்வளோ யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இவ்வளோ ரீல்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அரௌண்ட் 1 யூடியூப் வீடியோ எவ்ரி சிங்கிள் வீக் அண்ட் 1 ரீல் எவ்ரி 2 weeks அட்லீஸ்ட். ஆல் திஸ் வைல் ஜக்லிங் மை இன்ஜினியரிங் டிகிரி, ஆப்வியஸ்லி அதில் வர எக்ஸாம்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ப்ராக்டிகல்ஸ், ரெக்கார்ட்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் பேலன்சிங் மை ஹெல்த் அண்ட் ஒரு 10,000 கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும். LinkedIn and Instagram DMs and YouTube comments எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன்னா there are only 2 reasons. ஒன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று அப்சஷன். அப்சஷனை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், இந்த வீடியோவில் நம்ம கன்சிஸ்டன்சியாக பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு நான் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன் அண்ட் என்னோட கன்சிஸ்டன்சி அடி வாங்குற அளவுக்கு நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அண்ட் அதெல்லாம் இப்போ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் எப்படி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, வாட் இஸ் கன்சிஸ்டன்சி? கன்சிஸ்டன்சிக்கு 2 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஒன்று த ஒன் யூஸ்ட் இன் ஃபுட்ஸ், தமிழில் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி வந்து பதமாக இருக்கா அப்படின்னு மெஷர்லாம் பண்ணி பார்ப்பாங்கல்ல. நம்ம பார்க்குற கன்சிஸ்டன்சியோட மீனிங் என்னன்னா த குவாலிட்டி ஆஃப் ஆல்வேஸ் ஹேவிங் த சேம் பிஹேவியர். என்ன நடந்தாலும் நம்ம பிளான் போட்டபடி நம்ம நடக்கிறது, நம்ம கிரியேட் பண்ண அந்த சின்ன பிளான் படி நம்ம வேலையை நம்ம செய்யறது. பெரிய விஷயமா தெரியுதுல்ல, பட் ஐம் நாட் கன்னா லை, இது பெரிய விஷயம் தான். பட் இதை ஈஸியாக மாற்ற ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வரலாமா? இந்த ஸ்டோரி வந்து நான் எப்படி என்னோட கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றி கிடையாது, பட் எப்படி லூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து ஜிம் போகிறத நிறுத்திட்டேன். அப்புறம் ஹெக்டிக் காலேஜ் லைஃப் ஆக்சுவலி அஃபெக்டட் மை டைமிங்ஸ். இட் கிளாஸ்ட் வித் த டைமிங்ஸ் ஐ ஹேட் வித் ஜிம். ஸோ ஜிம்மை வந்து எப்படியாச்சும் விடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ நான் விட்டேன். அங்கேயே என்னோட கன்சிஸ்டன்சி பாதி அடி வாங்கிருச்சு. மிச்ச பாதி எங்கே அடி வாங்கிச்சுன்னா ஐ சேஞ்ச் மை ஃபோன். ஸோ நான் ஃபோன் மாற்றினப்போ இந்த டூவலிங்கோன்னு ஒரு ஆப் வச்சுருந்தேன். அந்த ஆப்பில் வந்து நம்ம 5 நிமிஷம் வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டேன்ட்டேன். என்னோட 200 நாளோ 150 நாளோ என்னமோ சம்திங் அந்த ஸ்ட்ரீக்கை வந்து நான் விட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 விஷயங்களை நான் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ண உடனே திருப்பி இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பித்தேன், திருப்பி ரெடிட் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். பட் தென் ஐ ரியலைஸ்ட் வாட் வென்ட் ராங். இந்த 2 சின்ன விஷயங்களோட ஃப்ளோ வந்து பிரேக் ஆனது என் வாழ்க்கையே ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு. பிகாஸ் ஐ லாஸ்ட் மை மொமெண்டம். ஒரு கஷ்டமான விஷயத்த டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் ஈஸியாயிரும். பட் இதே நடுவில் ஒரு பெரிய கேப் விட்டு திருப்பி அந்த கஷ்டமான விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பித்தா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ திருப்பி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் செய்ய. ஸோ அதனால் நம்ம திருப்பி அதை ஃபாஸ்ட்டாகவே கிவ் அப் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு நம்ம ஏன் அந்த ஹேபிட்டை விடுறோம் அப்படின்னா அவர் பிரெயின் இஸ் டெல்லிங் அஸ் தட் நீ ரொம்ப உழைக்கிற, ரொம்ப வேலை செய்கிற அண்ட் ஆல் தட். அண்ட் நம்ம வந்து ஓகே நம்ம ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிட்டு இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை நிறுத்துறோம். பட் ரியலி தட் ஒன் திங் கெப்ட் அஸ் கோயிங். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவ்வளோ வேலைலாம் செய்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். தட் நாஸ்டால்ஜியா ஆகணும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கும். 6 மாதம் முன்னாடி நீ நல்லா இருந்த, இப்போ நீ வந்து நல்லா இல்லை, சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக் அப்படின்னு ஒன்றா கட் பண்ணிக்கிட்டே வருவோம். அண்ட் நம்ம கண்ணை மூடி கண்ணை திறந்தா நம்ம செய்கிறதுக்கு வேலையே இருக்காது. செய்கிறதுக்கு வேலையே இருந்தால் நான் திருப்பி உட்காந்து ஸ்க்ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்லா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம், இந்த ஃப்ளோ வந்து பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆச்சுன்னா கன்சிஸ்டன்சி கம்ஸ் டு அன் எண்ட். ஏன்னா நம்மலாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. பட் இதையும் தாண்டி யார் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. சரி, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இருக்கிறது? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 4 விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், இட் ஆல்வேஸ் ஒன்ட் பி ஈஸி. கடல் வெத்தி கருவாடுத்தீங்களான்னு நினைச்சா குடல் வெத்தி கொக்கு செத்துருண்டா. சுற்றி இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். லோ எஃபர்ட் போடுறவங்களாம் நல்லா சாதிக்கிறான், நான் இவ்வளோ உழைக்கிறேன், எனக்கு சக்ஸஸ் வர மாட்டேங்குது, எனக்கு அந்த ரீச் வர மாட்டேங்குது, நான் வந்து இந்த மார்க் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து நமக்கு சிக்னல் கொடுக்கும். பட் யூ ஷுட் நாட் பிலீவ் தட், பிகாஸ் தட் இஸ் லைஃப். அண்ட் உங்கள் சோ கால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேர் ஆல் சீக்ரெட்லி ஒர்க்கிங் அண்ட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, இது 2மே கிடையாது அப்படின்னாலும் நம்ம எல்லாருக்குமே வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ we are not the same. அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம கையிலன்னு வாழ்கிறோமோ அப்போ தான் நமக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வருதோ அப்போ தான் கன்சிஸ்டன்சியும் பில்ட் ஆகும். செகண்ட், டோன்ட் ஹாவ் அ விக்டிம் மென்டாலிட்டி. வெளியே ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை எப்படியாச்சும் டீல் பண்ணிடலாம். பட் உள்ளேயே ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து சப்கான்ஷியஸாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா it's going to be a very big problem. You should be confident. And third, it takes sacrifice. நீங்கள் ஒரு பெரிய விஷயத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் பை பார்ட்டாக தான் உங்களால் பண்ண முடியும். ஒரு நாளும் உழைச்சாதான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இந்த கம்ப்யூட்டரை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா this will be broken down. And 4, never give up. உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கலனாலும் நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் சொன்னல மிச்ச பேர் வந்து நல்லா உழைக்கிறாங்க அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணாமல், அப்படி அவங்களோட ப்ராக்ரெஸை நீங்கள் பார்க்காம நீங்கள் தனியாகவே உழைச்சாலுமே you will feel that pain subconsciously. அந்த ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகிற வரைக்கும் இந்த டைமில் நான் ஃபோக்கஸ்டாக உட்காந்து இந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னு டெய்லி ஏதாச்சும் பண்ணிங்க, வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் பண்ணிங்க அப்படின்னா one day you will see the results.
அண்ட் சம்டைம்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் அண்ட் கோட்ஸை வந்து என் சவுத்தில் எழுதி வைப்பேன். அண்ட் டோன்ட் வரி, இது சவுர் இல்லை, இது ஒயிட் போர்ட் மாதிரி ஒரு ஷீட்டு. தண்ணி வச்சு தொடச்சா போயிடும். நம்ம எதையோ நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர் தேவை. இதுதான் என்னோட ரிமைண்டர். இதை பார்க்கும்போது ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்பார்க் ஆஃப் மோட்டிவேஷன் வருது இல்லை. அண்ட் செகண்ட், உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ரொட்டீன் ஒன்று தேவை. அது வந்து இந்த சின்ன ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 5 வாட்டி டீப் பிரெத் எடுக்கணும், ஒரு 2 minutes மெடிடேட் பண்ணுறது, ஒரு 5 minutes வெளியே போயிட்டு கர்ட்டனை திறந்து அப்படியே ஊரை பார்க்குறது ஜன்னல் வழியாக. ஆர் இட் கேன் பி a literal சரவெடி. சரவெடினா டக்கு டக்குன்னு உங்களோட ஸ்பிரிட்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங், புஷ்அப்ஸ், அப்புறம் கொஞ்சம் கோல்டு வாட்டர் எடுத்து அப்படியே மூஞ்சிலே அடிக்கணும். அவர் செம்ம ஹை வால்யூமில் ஒரு 5 minutes வந்து பாட்டு கேட்குறது. நான் இதை பண்ணுவேன். இட் கைண்ட் ஆஃப் பூஸ்ட் மீ. இட்ஸ் மோர் லைக் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது, தூக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த சரவெடி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ், ஒரு 2 minute மெடிடேஷன், ஒரு நல்ல 4 கோட்ஸ் படிக்கிறது, சம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இட் ஃபீல்ஸ் கிரின்ஜ் until you see the results, you know. ஸோ இதெல்லாம் தான் நான் ரியலைஸ் பண்ண திங்ஸ். எப்படி வந்து கன்சிஸ்டண்ட்டாக திருப்பி ஆகணும், எவ்வளோ வாட்டி லூஸ் பண்ணாலும் எப்படி திருப்பி எந்திரிக்கணும், இதெல்லாம் வந்து பண்ண பழகும். பிகாஸ் யூ நீட் டு ஸ்டார்ட் அட் சம் பாயிண்ட் டு பி கன்சிஸ்டன்ட். அண்ட் அந்த ஸ்டார்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஆரம்பிங்க. ஆன் த வே, ஆன் த கோ, யூல் ஃபிகர் திங்ஸ் அவுட். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எப்படி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க, எப்படி வந்து ஒரே வருஷத்தில் எவ்வளோ 40K அடிச்சிங்க, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ரியலி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 வீடியோ போட்டால் தான் நம்ம வேல்யூ நமக்கு தெரியும், நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். Because if we can't invest that 10-15 videos to understand who we are, to understand what we are making, so what does it mean? உங்களுக்கு அந்த வெறி இல்லை, அந்த அப்சஷன் இல்லை, இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் இல்லை, அவ்வளோதான் அர்த்தம். there's nothing more to it, honestly. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால், என்னடா இவ்வளோ ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கே, இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கே அப்படின்னு தான் தோணுச்சுன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா புரியும், எனக்கும் வந்து அல்காரிதம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சரிப்பா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே, இன்னைக்கு கூட எனக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணணும், ரெக்கார்டு எதுனும் நிறைய வேலை இருக்குது. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். கன்சிஸ்டன்சி, ஓகே? எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது அடுத்த வீடியோ போடணுமா இருக்கு அப்படின்னு நமக்கு சிக்னல் கொடுக்கும். அண்ட் வி திங்க் தேட் இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக். நம்ம வந்து இல்லை, ஸோ வி திங்க் தேட் இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக். நம்ம எல்லாத்தையும் This feels magical for some reason. Wait. எவ்வளோ வாட்டி லூஸ் பண்ணாலும் எப்படி திருப்பி எந்திரிக்கணும், இதெல்லாம் வந்து பண்ண பழகும். பிகாஸ் யூ நீட் டு பி கன்சிஸ்டன்ட் டு பி கன்சிஸ்டன்ட். இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வி திங்க் தேட் இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம வந்து இட்ஸ் டைம் ஃபார் அ பிரேக் அப்படின்னு ஒன்று கட் பண்ணிக்கிட்டே வருவோம். பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸா மூளை சொல்கிறது தான் நம்ம கேட்போம். பட் ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஜஸ்ட் ஒர்க். தட் ஒர்க்ஸ். சரி, பேசுவோம்.